का दिवस है। மேலும் இங்கே வந்து பகவானுக்கு உடற்கல சேவை செய்யக்கூடிய மாதாஜி இஸ்லாமிய குறிப்பிடுவதான கௌரவ தாய்க்கு மகிழ்ச்சியாக இருக்கிறார். அவர்களுக்கும் இங்கே வணக்கம். तो आज जो माता जी बहुत छापों से नहीं आए ना, आज सब लोग आए तो कोरोना रहता है आपके लिए बहुत खुशी है। கிருஷ்ணர் பொதுவாகவே பல்வேறு விதமான பலகாரங்களை புசிப்பதில் வல்லவராக இருக்கின்றார். क्योंकि कृष्ण देव आपको मालूम है कि हर जब तक लोग होते हैं उनको तरह तरह के वजून पसंद आते हैं। நீங்க எந்த இடத்துக்கு போனாலும் அந்த ரீஜனில் இருக்கக்கூடிய அந்த சுவாமிக்கு ஒரு செட்டான ஒரு பீப்புள் இருப்பாங்க. கிருஷ்ணருக்கு மட்டும் மிக்சடான பீப்புள் இருப்பாங்க. तो अगर आप किसी मंदिर में जाए ना, उस राज्य के उस रीति रिवाज के अनुसार हमें भोग चढ़ाया जाएगा। लेकिन हमारे लिए कृष्ण जी ना जहाँ भी जाओ हर जगह हर किस्म की जगह பல்வேறு விதங்களாக ருசிக்கப்படுகின்றோ அதுபோலே பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனுடைய பக்தர்களும் பலவிதமாக பகவானுக்கு அவரவர்களுடைய சக்திக்கு திறமைக்கு ஏற்றவாறு சேவை செய்வர்களாக இருக்கிறார்கள். जैसे श्रीमद् भागवत में भगवान के अनेक रूप हैं, अनेक रस हैं, रसपान हम करते हैं। इसी तरह भगवान के हर एक रूप में हर एक व्यक्ति में उसका रसपान होता है और हर लोगों को वो पान मिले, ये हमारी आशंका है। நாம் கிருஷ்ணரை காண்பதில் எவ்வளவு மகிழ்ச்சி அடைகின்றோமோ அதை விட நம்மை காண்பதில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் மிக மகிழ்ச்சி அடைகின்றார். हम कृष्ण भगवान को देखने के लिए कितना उत्सुक होते हैं, कितना खुश होते हैं, उससे कई गुना ज्यादा भगवान हमें देखने के लिए उत्सुक होते हैं। நாம் தற்பொழுது ஸ்ரீமத் பாகவதத்தில் हम अभी श्रीमद् भागवत के 13वां कांड में देखें, उसमें पांडवों का जो महाप्रस्थान है उसके बारे में हम श्रवण कर रहे हैं। பொதுவாகவே ஏகாதசி தினத்தில் பகவானுடைய விஷயங்களை கேட்பது என்பது சாலச் சிறந்தது. क्योंकि एकादशी के दिवस में भगवान के विषय में सुनना बहुत शुभ माना जाता है। இன்று வருடத்துக்கு ஒரு முறை வருகின்ற பாண்டவ நிர்ஜல ஏகாதசியின் பொழுது ஸ்ரீமத் பாகவதம் கேட்பது என்பது நம்முடைய வாழ்வினில் ஒரு முக்கிய குறிப்பேடாக இருக்கும். लेकिन आज पांडव निर्जल एकादशी है और उस दिवस में हम भगवान के बारे में सुन रहे हैं, ये हमारा बहुत बड़ा भाग्य है। और इस दिवस में हमें सुनने का ये भाग्य मिला, इसकी भगवान की कृपा हमारे ऊपर है। ஏனெனில் காதுகள் இருப்பவர்களுக்கு எல்லோருக்குமே ஸ்ரீமத் பாகவதம் கேட்கும் அப்படின்னு சொல்லக்கூடியது சொல்ல முடியும். क्योंकि बोला जाता है कि हर कान में होते हैं वो श्रीमद् भागवत के लिए ही होते हैं। किसी किसी को ये भाग्य मिलते हैं उस कान को, तो हमें वो मिला है, वो हमारा अच्छा बात है। சுத்தம் பாகவதஸ்ய அன்னம் சுத்தம் பாகீரதி ஜலம் சுத்தம் விஷ்ணுமத தியானம் சுத்தம் ஏகாதசி விரதம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை சுத்தம் பாகவதஸ்ய அன்னம் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடைய பிரசாதங்களை உண்பது மிகச்சிறந்தது. अभी जो महाराज जी ने श्लोक बोला है उसमें लिखा है, अगर एकादशी के दिन पर अगर हम भगवान के विषय में सुनते हैं तो हमारा तन करने शरीर के काम करने वो प्रसाद ग्रहण होता है और हमारे जो मन सब में वो ग्रहण हो जाता है। சுத்த பாகீரதி ஜலம் கங்கையினுடைய தீர்த்தத்தை நாம் பருகுவது சாலச் சிறந்தது. தீர்த்தங்கள் மிகச்சிறந்தது. நம்முடைய தியானங்களிலேயே மிகச்சிறந்தது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பகவான் ஸ்ரீ விஷ்ணுவை தியானம் செய்வது. क्योंकि सबसे पवित्र जल हम गंगा जल बोलते हैं, इसीलिए सबसे पवित्र जल सबसे शुद्ध जो होता है वो भगवान के वचनों को भगवान के बारे में जो हम सुनते हैं उसके बोलते हैं। சுத்தம் ஏகாதசி விரதம் பல்வேறு விரதங்கள் இருந்தாலும் கூட விரதங்களிலே ராணியாக இருக்கக்கூடியது ஏகாதசி விரதம். अनेक व्रत माने जाते हैं हमारे संस्था में, लेकिन उसमें सर्वश्रेष्ठ जो व्रत होता है वो एकादशी का व्रत होता है, जो हर व्रत का रानी बोलते हैं। அதிலும் வருடத்திற்கு வரக்கூடிய ஒரு முறையான இந்த பாண்டவ நிர்ஜல ஏகாதசி என்று சொல்லக்கூடிய ஏகாதசி தினம். इसमें से ये बहुत विशेष है कि साल के एक बार आता है पांडव निर्जल एकादशी, वो साल के एक
युधिष्ठिर महाराजिடம் பேசிக் கொண்டிருக்கிறார். உங்களுடைய ஏகாதசி விரதங்கள் பாண்டவனுடைய துறவு என்ற விஷயத்தை கேட்கிறோம். आज पांडव का एकादशी है और पांडव की एकादशी के दिन में पांडवों के बारे में हम सुन रहे हैं, ये बहुत महत्व है. அப்போ युधिष्ठिर महाराजिடம் अर्जुन சொல்றார், युधिष्ठिर महाराज से बोल रहे हैं, अर्जुन बोल रहे हैं, என்னிடம் அதே காண்டீவ வில்லும் அதே அம்புகளும் அதே குதிரைகளும் பூட்டப்பட்ட ரதமும் உள்ளன. आज मेरे पास वही खंडक है, वही रथ है, सब कुछ वही है. மேலும் யாருக்கு எல்லா அரசர்களும் இங்கு தகுந்த மரியாதைகளை செலுத்தினார்களோ அதே அர்ஜுனனாகத்தான் அவற்றை நான் உபயோகித்திருக்கின்றேன். तो सारे महाराजों को जो मर्यादा दिया जाता है, जो सम्मान दिया जाता है, मुझे भी दिया जाता है. ஆனால் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் இல்லாத காரணத்தால் அவை அனைத்தும் சாம்பலில் ஊற்றிய நெய் போலவும் மந்திர ஜலத்தால் பொருள் திரட்டது போலவும் வறண்ட நிலத்தில் விதை விதைத்தது போலவும் ஒரு முடியும் புண்ணியமாகிவிட்டது. लेकिन आज भगवान मेरे पास नहीं है, तो कैसा है कि दिए में अगर घी की जगह हम सामने राख डाल दें तो कैसा होगा, एक मनुष्य जो जिसमें कोई नहीं, उसमें बीज बोले तो कैसा होगा, ऐसा मेरा जीवन हो रहा है. அப்போ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் இல்லாம ஒரு வாழ்க்கை ஒரு விஷயம் நடைபெறுகிறது அப்படின்னு சொன்னா இந்த 3 விதமான உதாரணங்களுக்கு சமமாக கருதப்படுகிறது. तो भगवान अगर हमारे जीवन में नहीं है, लेकिन 3 जो उदाहरण हमने दिए, उस तीनों उदाहरण हमारे जीवन में होने की संभावना होगी. இப்போ கிருஷ்ணர் வந்துட்டு இல்லாத பட்சத்துல எப்படி அர்ஜுனன் தன்னுடைய வாழ்க்கையை உணர்கின்றார்? तो अभी भगवान तो अगर अर्जुन के पास नहीं है, तो वो अपने जीवन को कैसे महसूस कर रहा है? ஒரு பக்தன் ஸ்ரீமத் பாகவதத்தினுடைய விஷயங்களை ரசிக்கும் பொழுது ஒரு நல்ல பக்தனாக வளரும் பட்சத்தில் அவன் இந்த 3 நிலைகளை அவனுடைய வாழ்விலும் உணர முடியும். एक मानव जब भगवान के विषय में सुनता है तो भक्त बनता है, और भक्त अगर भगवान के विषय में सुनता है तो ये तीनों जो चीजें होती है भगवान की जो होती है वो अंतरात्मा में उसके सफल हो जाती है. அப்படி உணர முடியல அப்படின்னு சொன்னா நம்ம இன்னும் பக்தனாக நாம் अगर हमने वो सब अनुभव नहीं किया तो समझ लीजिए हम भक्त अभी तक नहीं बने. அப்போ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் இல்லாத வாழ்க்கையானது முதலில் எவ்வாறு சாம்பலில் நெய் ஊற்றினால் அதற்கு சமமாக சொல்லப்படுகிறது. तो अगर हमारे जीवन में भगवान का जगह नहीं है तो एक राख में अगर घी डालकर दिया जला सकते हो, उस तरह हमारा जीवन में अंधकार सुना हो जाता है. சாம்பல நெய் ஊற்றுறதுனால என்ன பிரச்சனை இருக்கும்? तो राख में अगर आप घी डालोगे तो क्या होगा? என்ன ப்ராப்ளம் இருக்கு? சாம்பல நெய் ஊற்றலாம்ல? சாம்பல் தூய்மையா சாம்பலை நம்ம நெய் ஊற்றணும் அப்படின்னு சொன்னா அதனால எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை. அது வந்துட்டு ஒரு எப்படி ஒரு தண்ணி ஊற்றினா வந்துட்டு ஒரு சாம்பல்ல போகும், அந்த மாதிரி வீணாதான். तो अगर हम राख में घी चढ़ाए तो घी तो खराब हो जाएगा और उसे कुछ भी यूज नहीं कर सकते, दिया नहीं जला सकते, कुछ नहीं कर सकते. इस तरह हमारा जीवन भी एक राख के समान हो जाएगा. அப்ப நெய் இருக்கலாம், ஆனால் அங்கே அக்னி இல்லை என்றால் நெய்க்கு வந்துட்டு எல்லா விதமான பணம், பதவி, புகழ், செல்வம் அவரை பின்பற்றக்கூடியவர்கள் எவராக இருந்தாலும் கூட, அவர் நெய் போல இருந்தாலும் கூட அங்கே பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் அக்னி இல்லை என்றால் அவருடைய வாழ்க்கையானது சூன்யமாக கருதப்படுகிறது. अगर एक व्यक्ति में सब कुछ है, शौर्य है, साम सम्मान है, राज है, पद है, सब कुछ है, लेकिन भगवान की जगह उसके जीवन में नहीं है, एक राख में जैसे हम घी डालते हैं उसी तरह उस मनुष्य ने भी वो करना नहीं होती, वो सम्मान नहीं होता, वो अंदर एक राख के समान उसका जीवन हो जाता है. ஒருவருக்கு மிகச்சிறந்த படித்த பண்டிதராக இருக்கலாம், வித்யாமதம் தனமதம் ஆபிரூபம் ஆபிபுத்தியம் திரியதோ அபிதனோ பததா சொல்லப்படுகிறது. முதல்ல வித்யாமதம், நான் மிகச்சிறந்த பண்டிதன், பல்வேறு விஷயங்களை படித்து தெரிந்திருக்கின்றேன். तो एक व्यक्ति है जो बहुत शास्त्रों का ज्ञान है, बहुत बड़ा पंडित है, सब ज्ञान उसमें है, ऐसा वो सोचता है. ஆனால் பகவான் பற்றிய விஷயங்களில் அவர் அந்த ஞானத்தை பாண்டித்யத்தை அவர் பயன்படுத்தவில்லை எனில்
அந்த படித்த விஷயங்கள் யாவும் வீணானதாக கருதப்படுகிறது. लेकिन भगवान के विषय में वो बात ना करे, वो अनुभव जो महसूस करता है वो ना कर पाए. जितना भी शास्त्र ज्ञान हो, कितना भी ज्ञानी हो जाए, लेकिन वो अनुभव जो होता है वो सब निरर्थक हो जाता है, अज्ञानी के समान हो जाता है. அதுதான் வள்ளுவர் அருமையா சொல்றார், கட்டதனால் ஆய பயனென்பல் வாலறிவன் நன்றால் தொழாரினி. நீ கட்டதனால் என்ன பயன் இருக்கு? பகவானுடைய திருவடியை தொழலைன்னா ஒரு பிரயோஜனம் இல்லை அப்படின்னு. एक संत बोलते हैं तो आपने जितने भी ज्ञान विदित किया उस ज्ञान का क्या फायदा अगर आप भगवान के चरणों में अपने आप को ना समर्पित कर सके तो जो अभी आपने ज्ञान विदित किया है अगर भगवान के चरणों में हो जाता है तो वो ज्ञान आपके लिए उपयोग होता है. அப்புறம் தனமதம், எனக்கு நான் மிகச்சிறந்த செல்வந்தனாக இருக்கின்றேன், எப்படியோ பல்வேறு விதங்களில் நான் பணத்தை சம்பாதிச்சிருக்கிறேன், அதனால நான் மிகச்சிறந்த நிலையில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்ல முடியாது. அந்த தனமானது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனுடைய சேவையில் ஈடுபடவில்லை. दूसरा है धन. अगर आपके पास जितना धन हो, कितने भी आप अमीर हो, लेकिन वो पैसा भगवान के लिए नहीं हो रहा, भगवान के कार्यों के लिए नहीं हो रहा है, तो उस पैसे का क्या फायदा होगा? ஒருவர் சம்பாதித்த பணமானது முழுவதுமாக அவருடைய குடும்பத்திற்கு முழுவதுமாக செலவிட்டு அவருடைய குடும்பத்திற்கு மட்டுமே அது பயன்படுமே, ஆனால் அவர்களுடைய சந்ததியினர் அனுபவிக்கக்கூடிய புலன்பத்திற்கும் சேர்த்து அந்த சேர்த்து வைப்பவர் அனுபவிக்க வேண்டும். पैसे अपने परिवार के लिए, अपने परिवारजनों के लिए सिर्फ खर्च करता है तो उस पैसे का कोई महत्व नहीं, तो वो आगे पीढ़ी के लिए जमा करता रहेगा, लेकिन उसकी जो भी शांति तो वो उसको नहीं मिल पाता है. வால்மீகி கிட்ட நாரதர் போய் கேட்க சொன்னார், நீ தினமும் இந்த உயிர்கள்லாம் எடுத்துனே இருக்க, நீ வீட்டில் போய் கேட்டு வந்து பாரு, அந்த பாவனெல்லாம் அவங்க ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு. एक बार वाल्मीकि जी ने पूछा किसी से कि आपने जितना कुछ सब जानवरों को मारते ये सब किया, तो ये सारा जो पाप हुआ ना, ये पाप आपके वाले लेंगे, ऐसा पूछेगा. அப்போ அவர் வீட்டுக்கு போனா அவர் கேட்கிறாரு, அன்பான மனைவியே, தொடர்ச்சியாக நான் எப்படியாவது என்னுடைய பலவிதமான உழைப்புகளை போட்டு உங்களுக்கு கொடுத்துருக்கிறேன், என்னுடைய பாவத்தில் இருந்து நீ சிறிதளவாக எடுத்துக் கொள்வாயா? அந்த தலைவலியை நான் ஏற்றுக்கொள்வதில்லை அப்படின்னு சொன்னான். அப்பதான் அவருக்கு விளக்கமா புரியுது. அப்ப நம்ம எவ்வளவு காலம் வந்துட்டு எவ்வளவு பண்ணாலும் நம்ம தான் எல்லாத்தையும் அனுபவிக்கணும் போல இருக்கு. அவர் புத்திசாலியாக இருந்ததால் வால்மீகி ஆகிட்டார். புத்திசாலியாக இல்லை அப்படின்னு சொன்னா வெறும் வாளாக இந்த வாழ்க்கையானது வளர்ந்து கொண்டிருக்கும். அதுதான் வள்ளுவர் சொல்றார், பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராவார். பிறவியின் பெருங்கடல் யார் நீந்துவார்னா இறைவனடி. அப்போ வித்யாமதம், வித்தியை அல்லது தனமானது சாஸ்திர பிரகாரம் ஒவ்வொருடைய சம்பாதியத்தில் இருக்கக்கூடிய பாதி பகவானுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இப்போ நம்ம அது மாதிரி சொன்னோம் அப்படின்னு சொன்னா எல்லாரும் கிருஷ்ணருக்கு ஒரு அரைக்கிலா சொல்லிட்டு இதனால் டோட்டல் கொள்ளையடிக்கிறதா இருக்குது, 50% அவுட் பண்ணுறாங்க.
இப்பெல்லாம் இருக்கக்கூடியவங்களே 100% சம்பாதிச்சாலும் வந்துட்டு அதில் என்ன பண்ணாலும் நம்மளால எடுத்து வைக்க முடியாத நிலையில தான் இருக்காங்க. लेकिन आजकल के जमाने में जितना भी कमाए बोलेंगे हमारे लिए बचता नहीं है, हम कहाँ से भगवान को दे दो. யாருக்கு பகவானுக்கு கொடுக்க வேண்டும் என்ற மனநிலை ஏற்படுகிறதோ அப்பொழுதே பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அவர்களுக்கு தேவையான ரொம்ப பகவான்கிட்ட போயிட்டு பகவானை நெட்டை கொடுத்து ஒன்று கொடுக்கல ஒன்று கொடுத்துருந்தாலும் வேலை கொடுத்துருக்கேன் எல்லாம் புரியுது ஒன்றுமே நீ கொடுக்குறதில்லை என்னத்தான் கொடுக்குறது அப்படிலாம் பகவான்கிட்ட போயிட்டு புலம்புவதனால் பிரயோஜனம். लेकिन हम क्या करते भगवान के पास जाके बड़बड़ा देते, भगवान जी आपने तो कुछ दिया ही नहीं, जो था वो भी छीन लेते हो और बोलते दिए तो बोलो, तो ऐसा अपना रोना धोना करते रहते हो. भगवान के कान में क्या सुनाई देगा. ஒரு சிறந்த பக்தர் தன்னிடம் ₹1 இருந்தாலும் கூட அதை பகவானுடைய சேவையில் அந்த 50 பைசா வந்து எப்படி பகவானுடைய சேவையில் போடணும்னு யோசனை பண்ணுவோம். लेकिन एक सर्वश्रेष्ठ भक्त होता है, वो बोलता है कि मेरे पास ₹1 भी नहीं है, लेकिन अपने आप को सेवा के भाव में आपको देना समझता हूँ. मेरे पास अगर 50 पैसे उसका मैं क्या कर रहा है, ऐसे ही उसके मन में चिंतन चल रहता है. அதுவே பக்தி இல்லைன்னா ₹1 கோடி இருந்தா கூட அவன் பாக்கெட்ல இருந்து தேடி பிடிச்சி எங்க இருந்தோ அவருக்கே நம்ம ஒரு 4 நாள் எடுத்து அவன் பகவானுக்கு கொடுப்பான். அது लेकिन अगर उसके जीवन में भक्ति नहीं है तो उसमें कोड़ी करोड़ों रुपए होते, लेकिन भगवान के देने के लिए उसके पास ₹1 भी नहीं आता. अगर छोटा पैसा ना हो तो दे देगा. சில பேர்லாம் கோயிலுக்கு போனால் பஸ்ஸு பொறுத்த பார்த்தா நமக்கு பயமா இருக்கும். ஏதோ ஆராய்ச்சி நடந்தாங்க இப்படி பார்த்துட்டு அது இருக்குது ஸ்மால் டைனாக உருவி कुछ लोग होते हैं जो अपना पर्स में ऐसे रखते हैं कि हमें लगता है कि कुछ अंदर कुछ ऐसा कुछ गया, तो उसमें से सबसे जो छोटा नोट होता है, सबसे छोटा सिक्का होता है, उसे ढूंढ के डाल देते हैं. அது பக்தனுக்கு அழகு. ये भक्त की शोभा नहीं होती है. பக்தர்கள் வந்துட்டு கையில் என்ன வருதோ பகவான் செய்வார். लेकिन भक्त क्या सोचते हैं मेरे हाथ में क्या होता है वो सब भगवान के लिए अर्पित है. ஒரு சமயம் तो एक बार कृष्ण ने प्रतियोगिता रखी है, जो मेरा कहना मानेगा वो मेरे प्रिय भक्त बन जाएगा. இது ஒரு மிகப்பெரிய கோபுரம் மாதிரி இருக்கு இந்த இடம், இந்த வீடு. இதை வந்துட்டு சீக்கிரமாக இதை வந்து ஃபுல் பண்ணணும். இந்த வீட்டை டக்குனு ஃபுல் பண்ணி இதை மறைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. एक बड़ा सा एक महल है जो एक पहाड़ के जैसे गोपुर के जैसे है, और उसे बोलते हैं कि इसे जितनी जल्दी हो सके इसे आप पूरा भर दो. அர்ஜுனர் யுதிஷ்டர் எல்லாரும் வேற வேற விதமாக யோசனை பண்ணுறாங்க எப்படி அந்த வீட்டை டக்குனு வந்து அடைக்கிறது அப்படின்னு. यहाँ पर आज குறைக்கப்படுகிறது. यहाँ पे जो बुद्धिमान लोग होते हैं जो अपना जो कर्म होता है अपने जो कर्म को काटने के लिए अपनी जो सेवा होती है वो सेवा भगवान को अर्पित करके अपना जो धन है उसमें से भगवान को अर्पित करें, जिससे मेरा कर्म कटे, मेरा भला हो. அப்போ எப்போ ஒருத்தர் பகவானுடைய சத்சங்கம் அல்லது பகவானுடன் நெருப்புடன் அவர் வந்து கலக்காத வரை அவரால் நெருப்பாக முடியாது. जब हम भगवान के पास में हैं तो भगवान एक अग्नि है, उस अग्नि में हम भी अपने आप को समर्पण नहीं कर पाते, तब तक आप भगवान के पास भी नहीं आ पाओगे. இப்படியாப்பட்ட வளம் போன்ற இருக்கக்கூடிய நெய்யானது இருந்தாலும் கூட பகவானுடைய பக்திமய சேவை என்ற அக்னியுடன் அது சேராத வரை பிரயோஜனம் இல்லை. तो जैसे घी होता है, अगर घी के पास अग्नि नहीं है तो वो एक गिलास गोले नहीं होता. इसी तरह अगर हमारे मन में भाव नहीं है तो वो भगवान की जो अग्नि होती है वो हमारे उसको प्रकाश नहीं कर सकता. நம்ம எல்லாம் எப்படின்னா ஒரு இரும்பு கம்பி மாதிரி, இரும்பு கம்பியில் வந்துட்டு அக்னி இருக்காது. तो अगर हम अपने आप को देखें तो हम एक लोहा का टुकड़ा जैसे है, क्योंकि लोहे के टुकड़े में कभी अग्नि नहीं होती है. ஆனால் அந்த இரும்பு கம்பியை கொண்டு போய் அந்த அக்னியில் வச்சு சூடாச்சுன்னா ஒரு கட்டத்தில் அதுவும் நெருப்பாக மாறிடும். लेकिन अगर उसी लोहे के टुकड़े को अगर हम अग्नि में डाल दें तो अग्नि और लोहे में कुछ फर्क नहीं होता, वो भी अग्नि की जैसे ज्वाला होती है. அப்போ நம்ம எப்படி இப்போ அக்னி மாதிரி மாறுறது? तो हम कैसे अग्नि की जैसे माने நம்மளோட அக்னியை கொளுத்திட்டு அது உள்ளே இறங்கி உட்காந்துலாமா? அக்னியாக மாறிக்கலாம். अगर आग लगा के बैठ जाए हम तो आपको சத்சங்கம் என்று சொல்லக்கூடிய அக்னியில் ஒருவர் இணையும் பொழுது அவர் இரும்பு கொண்டு இருந்தாலும் கூட அக்னியாக மாற்றப்படுகிறார். सत्संग के उस अग्नि में अगर हम बैठ जाए तो अगर हम लोहे की तरह होते हैं, इतना हमें कुछ भी नहीं होता, हमारे साथ सब बदलाव, लेकिन फिर துருப்பிடிச்சு இந்த ஒரு வாரம் ஒன்று இருக்க
வீட்டுக்கு போகல ஒரு நெருப்பு மாதிரி உணரக்கூடிய தன்மை. जरा सोचिए हम घर से आते हैं, हम अपने आप को एक लोहा मानते हैं, तो घर में कितनी गंदगी होती है, कितना धूल होता है, कितना कष्ट होता है, लेकिन जब हम यहाँ पे सत्संग में बैठते हैं, अपने आप को गौरव करते हैं, तो हमारे लिए कितना तेज आ जाता है और हम अपने घर में जाकर तेज को अपने परिवार को सामान लेके जाते हैं. சில இரும்புகள் என்ன இருக்கும்னா அந்த அக்னிக்கு பக்கத்துல தான் இருக்கும், அக்னி கூட சேரவே சேராது. कुछ लोहे होते हैं अग्नि के पास ही होते, लेकिन अग्नि के पास ही होते हैं, वो अग्नि को छूते नहीं. சத்சங்கத்தில் இருக்கிற மாதிரியே இருக்கும், ஆனால் அது கூட இணையாத பொழுது அது இன்னும் நெருப்பாக மாறுவதில்லை. तो सब कुछ लोग होते सत्संग में बैठते हैं, लेकिन उनका मन ना होता है एक भूल होता है, तो उसी तरह अग्नि के जैसे वो छूते नहीं करता. அப்போ நம்ம சத்சங்கத்தில் இணையும் பொழுது அந்த நெருப்பு போன்று பகவானுடைய தன்மையை பெறும் பொழுது நம்மிடம் இருக்கக்கூடிய அந்த தனமானது அந்த வித்தியானது பரிபூர்ணமாக மாறும். इसी तरह अगर हम सत्संग में और भगवान के प्रति पूर्ण भाव से जैसे वो लोहा अग्नि की तरह प्रज्वलित करता है, इसी तरह हमारे मन की सारी गंदगी से हम भी प्रज्वलित करते हैं. எனவே இந்த மாதிரி எந்த ஒரு விஷயங்களும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனுடைய சேவையில் ஈடுபடவில்லை எனில் அது சாம்பலில் ஊற்றிய நெய் போன்று வீணாக மாறுகின்றது. மந்திர ஜாலத்தால் பொருள் தீட்டியது போலவும் அது சொல்றார். அடுத்தது கான்டெக்ட் வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்துட்டு சாம்பல நெய் ஊற்றுற மாதிரி ஆயிடும் சொல்லிட்டாரு. ரெண்டாவது சொல்றாரு மந்திர ஜாலத்தால் பொருள் ஈட்டியதாகும் அப்படின்னு சொல்றாரு. पहले जो बोलते हैं कि अगर हमारा राग हो जाए, तो दूसरा बोलते हैं मंत्र जप से हमारा क्या होता है. ஏன் மந்திர ஜாலத்தால் பொருள் ஈட்டியது சொல்றாரு? मंदिर जाल, मंदिर जलम, मंदिर जाल. मंदिर जो जाल होते हैं, जाल को समझ जाते हैं, उससे हमारा क्या होता है, अनिष्ट होता है. ஏன் அப்படி? मंदिर ஜாலத்தால் ஒரு பொருள் ஈட்டுறதுனால என்ன நம்மளுக்கு பிரச்சனை? ஏன் அர்ஜுன் அதை சொல்லணும்? यहाँ पर अर्जुन क्यों बोलते हैं कि एक मंदिर जाल में अगर फंसे तो हमारा क्या अनिष्ट होता है, ऐसा क्यों बोलते हैं? कर्म निपुणो विप्रो मंत्र तंत्र विशारदः अवैष्णवो न गुरुस्या वैष्णवो स्वपचक गुरुः शास्त्र बोलुது. சக்கர்ம நிபுணோ விப்ரோ எல்லா விதமான கர்ம விஷயங்களும் தெளிவாக செய்யக்கூடியவராக இருக்கலாம். மந்திர தந்திர விசாரதக எல்லா விதமான மந்திரங்களையும் ரொம்ப அற்புதமாக சொல்லுவாருங்க, இதெல்லாம் சொல்றாருலாம். அவைஷ்ணவோ அவன் வைஷ்ணவனாக பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனுடைய விஷ்ணுடைய பக்தனாக இல்லை என்று சொன்னால் அவன் வந்துட்டு ஒரு குருவாக அவருக்கு எந்த விதமான தகுதியும் இல்லை. यहाँ पर अर्जुन से कुछ बोला जाता है कि अगर आप मंत्र जपे बहुत संपूर्ण हर मंत्र आपको मालूम, हर जप आपको मालूम है, लेकिन वो मंत्र आपके भगवान के खुशी की प्रार्थना में नहीं जाते, समर्पण नहीं होता. जितना भी ज्ञान ले लो, जितना भी मंत्र पढ़ लो, लेकिन वो सब अज्ञान के समान है. அந்த கான்ட்ரரி வைஷ்ணவோ ஸ்வபச்சக குரு, ஒரு வைஷ்ணவன் தாழ்ந்த இதில் வளர்ந்திருந்தாலும் கூட அவர் பகவானுடைய சேவையில் ஈடுபட்டிருந்தார்கள் சொன்னால் அவர் குருவாக. लेकिन अगर भगवान के चरणों पे आ गया तो वो एक बड़ा ज्ञानी और गुरु बनने के योग हो जाता है. இதெல்லாம் பாருங்க, எந்த விதமான விஷயத்துக்கும் ஒரு மந்திரம் இருக்கு. கல்யாணம் ஆகணுமா அதுக்கு ஒரு மந்திரம், கல்யாணம் ஆகணும் நீங்க போனோமா அதுக்கு ஒரு மந்திரம். எல்லாத்துக்கும் आजकल आप देखते होंगे बहुत से तरीके से होता है, जो भी विषय में एक मंत्र होता है. अगर आपकी शादी नहीं हो रही, इस मंत्र का जाप करो, शादी हो जाए. आपका घर नहीं चल रहा, इस मंत्र का जाप करो. तो हर के लिए एक मंत्र का आपके पास होता है. கல்யாண மேடையில் வந்தால் வந்து பகவானே கல்யாணம் மங்களகரமாக நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். கோர்ட்டுக்கு வந்தாங்க பகவானே எப்படியாவது டிவோர்ஸ் பண்ணணும். तो अगर शादी जो मंडप में होते हैं तो उसके अंदर बंदे की प्रार्थना करते हैं शादी अच्छी तरह हो जाए, भगवान कृपा करना. और कोई व्यक्ति अगर वो कोर्ट में जाके डिवोर्स करे, भगवान जी कैसे भी करके मुझे छुटकारा दे दो. அந்த மாதிரி ஏன் அப்படி எக்ஸ்ப்ளோர்
இருக்கிறதோ அது மந்திரத்திற்கு சமமாக क्योंकि मंत्र का मन क्या मतलब क्या होता है जो आपको मन को काबू करा वही होता है अगर आपका मन उसमें नहीं होगा तो मंत्र कितना बोले तो आपके मन को आप उसके नहीं कर सकते இப்போ மந்திரம் வந்துட்டு எல்லா மந்திரமும் வந்துட்டு உங்களை மனதை விடுவிக்கக்கூடியதா இருக்குதா हर जो मंत्र होता है आपके दुखों का निवारण हो सकता है क्या கல்யாணத்துல என்ன மந்திரம் சொல்றாங்க ஆகட்டும் शादी में क्या मंत्र बोला जाता है மாங்கல்யம் தந்துனானேனா பஞ்சீவன ஹேதுனா கந்தே வத்ராமி சுடதே சஞ்சீவ சகஸ்தம் கந்தே கழுத்துல கட்டக்கூடிய தாலியானது அந்த முடிச்சிருக்கு அது வந்து ஹிருதய கிரந்தி அப்படின்னு சொல்றது அப்ப அந்த மந்திரம் நான் உங்களை விடுவிக்க செய்யுது शादी में जो मंत्र जो उच्चारण करते हैं उसका मतलब क्या होता है जो मंगलसूत्र बांधते हैं तो जैसे आपके गला को बांध के रखे इसी तरह अपने हृदय को भी बांध के रखा आपके हृदय ऐसा जीवन में होता है कोई सारे मंत्र का अगर मुझे पहले आपको मालूम हो जाता तो मेरा जीवन थोड़ा और अच्छा हो जाता நான் இந்த சில இடத்துல பேசும்போது விரிவா பிரபு இது மாதிரிலாம் எங்களுக்கு முன்னாடி சொல்லலை நிறைய பேர் வருவாங்க कुछ लोग प्रभु जी से आते हैं और बोलते हैं कि पहले इसे बता दिया होता तो हमारे जीवन में ऐसा कुछ नहीं हो पाता பட் இட் இஸ் a complete liability அதனுடைய அர்த்தம் வந்து வேற அப்படின்னா அவங்களை வந்துட்டு தம்பதி சமேதராக சேவை செய்யணும் அர்த்தம் அதை யாரும் சொல்ல மாட்டோம் इसका अर्थ எந்த ये ஐயம் होता है சொல்ல कि हम अपने पति पत्नी एक दूसरे को मांगे भगवान की सेवा करें और उसमें लोग हजारों साल रहे हजारों साल तो नहीं रह सकते लेकिन भगवान के उस वैकुंठ में हम थोड़ा रह सकते हैं நீங்க போய் கேட்டு பாருங்களேன் இந்த ஐராவது சதம் சொல்லிட்டீங்க 100 வருஷமா சேர்ந்து வாழ முடியுமா எதுக்கு சொன்னீங்கன்னு கேளுங்க तो उसमें शतम का एक वर्ड आता है उसका मतलब होता है 100 साल जीना क्या आप लोग हम लोग क्या 100 साल जीते हैं என்ன பதில் சொல்லுவாரு तो इसमें क्या उत्तर आएगा 100 வருஷம் அப்படிதான் வாழ முடியுமா क्या 100 साल एक दूसरे के साथ जी सकते हैं அர்த்தம் வந்துட்டு பகவானுடைய சேவையில் ஈடுபடும் பொழுது அவர்கள் 100 ஆண்டு காலமாக பகவானுடைய சேவையில் சேர்ந்து வாழ்வார்கள் तो इसका अर्थ क्या है अगर हम भगवान की सेवा करें तो केवल की सेवा करें तो भगवान के उस वैकुंठ में 100 साल हम जिएंगे கமிங் பேக் டு சப்ஜெக்ட் வந்துட்டு அப்போ ஒருத்தரை வந்து கட்டி வைக்கக்கூடியது வந்துட்டு மந்திரமாக இருக்க முடியாது விடுவிக்கக்கூடியது மந்திரமாக இருக்க முடியும் तो यहाँ पर आपको समझना चाहिए कि हमें बांधने के लिए भी कोई मंत्र नहीं है हमें बोलने के लिए भी कोई मंत्र नहीं है அப்போ எந்த மந்திரம் விடுவிக்க முடியும்னா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே हमारे जीवन में हमें हर बंधन से खोलने वाला सिर्फ एक ही मंत्र है महामंत्र அப்போ அந்த ஹரே கிருஷ்ண மகாமந்திரமானது ஒருவரை விடுவிக்கக்கூடியதாக இருக்கிறது பகவானை புகழக்கூடிய எந்த விதமான மந்திரங்களும் அல்லாமல் ஒருவரை ஈட்டுவதற்காக சொல்லக்கூடிய எந்த விதமான மந்திரமும் தேவையற்றதாக இவ்வாறு பயனற்றதாக போகின்றதோ அது போன்றே பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனுடன் சேராத இல்லாத வாழ்வானது பயனற்றதாக போகின்றது भगवान को आकर्षित करने वाला कोई भी मंत्र नहीं होता या तो धन धान्य को आकर्षित करने वाला मंत्र होता है तो हम भगवान के पास नहीं होते सिर्फ उस धन को आकर्षित करते और धन को आकर्षित करते हमारे जीवन में कोई भला होने वाला नहीं होगा மலேசியாவில் திடீர்னு ஒரு ரிஷி இருந்தார் அப்போ என்ன சொன்னாங்கன்னா அந்த ரிஷி வந்துட்டு கோட்லாம் போட்டு கையில் கிடைப்பார் எப்படி இருக்காரு அவரோட ஒரு செஷனில் உட்காரணும்னா 300 ringgit செலவு பண்ணணும் அவர் சொல்கிறத சொன்னால் என்ன சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து பணம் வேணும்னா பணம் வேணுன்றதே வந்துட்டு தொடர்ச்சியாக டெபிட் டவுன் பண்ணிட்டே இருக்கணும் அவருடைய तो प्रभु जी उदाहरण बताते कि मलेशिया में एक ऋषि थे वो अपने सामने खोलते थे और कोट सूट पहन के आके बैठ जाते थे और बोलते अगर आपको पैसा चाहिए तो आप हमेशा पैसे के बारे में सोचो पैसों को आकर्षित करते रहो அந்த மாதிரியான ஒரு இன்விடேஷனுக்கு எவ்வளோ பேர் போவாங்கன்னு நினைக்கிறீங்க तो अगर ऐसा आमंत्रण दिया गया इन्विटेशन दिया गया
நீங்க கொஞ்சம் நல்லா யோசனை பண்ணி பாருங்க. உங்க வாழ்க்கையில நீங்க அதிகமா சொல்லக்கூடிய மந்திரம் இதுவாதான். நல்லா யோசனை பாருங்க. மனசாட்சியோட யோசனை பண்ணி பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் ஒரு மனிதன் அதிகமாக சொல்லக்கூடிய மந்திரம் இதுதான். எத்தனை பேர் இது இல்லைன்றீங்க? இது யாரெல்லாம் போய் கேளுங்க. எப்படியாவது வந்துட்டு ஒரு சைட்லயாவது வந்துட்டு அப்படி பகவான்கிட்ட போகும்போது எனக்கு கொஞ்சம் எதாவது கொடுத்தா பரவாயில்ல அப்படின்றதான் கொடுத்து போகலாம். தவிர எனக்கு பக்தி வேணும், ஞானம் வேணும், வைராக்கியம் வேணும் யாரும் சொல்லணும். ஆனா கிருஷ்ண பக்தியில் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் எங்க கூட ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்க கூட இருக்கக்கூடிய பக்தர்கள் எல்லாருமே வந்துட்டு அங்க வந்துட்டு அந்த ப்ரோக்ராம் கலந்துப்பாங்க. உங்களுக்கு நான் ஒரு கமிஷன் ஒன்று கொடுக்குறோம் அப்படின்னா அவங்களுக்கு சரியான பதில் என்ன கொடுக்கலாம்? சரியான பதில் என்ன கொடுக்கலாம்? அல்டிமேட் பதில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரால் கொடுக்க முடியாத ஒன்றை யாராவது கொடுப்பார்கள் என்று சொன்னால் அப்படிப்பட்ட ஒன்று எனக்கு தேவையில்லை. கிருஷ்ணரால் கொடுக்க முடியாத ஒன்று இருக்காங்க. அதோட ஒரு பெரிய மாயை இருக்குது. நிறைய பேர் நினைச்சுக்கிறாங்க கிருஷ்ண வீட்டுலாம் போனா கோயில மாத்தா. எந்த கடவுள் வந்துட்டு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் மாதிரி முழு அலங்காரத்தோட இன்னைக்கு வரக்கூடிய எல்லா டிசைன் டுவெல்ஸ் எல்லாமே பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் போட்டிருக்கக்கூடிய டிசைன் தான். நீங்க வேத விசாரமான பொருளாக எடுத்து பார்த்தீங்கன்னா பழைய டிசைன் தான் அடிக்கிறான். கிருஷ்ணருடைய டிசைன் தான். அப்ப நம்ம தொடர்ச்சியா வந்து மணி அப்போ கொஞ்சம் புத்திசாலித்தனமா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே हरे राम 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 हरे हरे। थोड़ा अपने जीवन को बुद्धि लाइएगा और हमारे मन का माला कीजिएगा कि वही आपको एक अच्छा सद्बुद्धि देगा, आपको एक अच्छा बुद्धि देगा। அடுத்தது ஃபைனலா சொல்றாரு வறண்ட நிலத்தில் விளைவித்ததை போலவும் और आपके में होते हैं कि जो मिट्टी होती है उसमें कुछ नहीं है, लेकिन आप उसमें जाके बीज बोते हो। भगवान श्री कृष्णर इल्लाद வாழ்க்கையானது வறண்ட நிலத்தில் விதைப்பது போன்று। तो अगर आपके जीवन में भगवान नहीं है तो आपका जीवन एक मरुस्थल होगा। मरुस्थल का मतलब मालूम है रेगिस्तान जैसा। இது யார் சொல்றது? ये किसने बोला? யார் சொல்றது? अर्जुन। இது யார் சொல்றது? अर्जुन। யார் சொல்றதுன்றே சொல்றாரு अर्जुन। அர்ஜுனர் சொல்றாரு. யார்கிட்ட சொல்றாரு? யுதிஷ்டிர மகாராஜா சொல்றாரு. அர்ஜுனர் வந்துட்டு கற்காத கல்வியே இல்லை. கிருஷ்ணரே भगवान श्री कृष्णरे फ्रेंड। ये सारे जो विषय है वो अर्जुन बोल रहे हैं युधिष्ठिर महाराज, क्योंकि अर्जुन ने सारी दुनिया की हर जो कला हर जो विद्या को ग्रहण किया है और उनके मित्र कौन है, उनके सखा कौन है, जो लोहारे मिली भगवान श्री कृष्ण के उनके मित्र। ஒரு பழமொழி இருக்கு, உன் நண்பன் யார் என்று சொல், நீ யார் என்று நான் சொல்கிறேன்। यहाँ पर एक मुहावरा बोलते हैं, आपका दोस्त कौन है आप बताइए, मैं आपका पूरा जीवन बताऊंगा, आपके जो कैरेक्टर जो भाव है वो बता दो। கிருஷ்ணருடைய फ्रेंड அப்படினா कंप्लीट नॉलेज। तो जरा सोचिए कृष्ण जी के दोस्त हैं तो क्या होगा? விதைக்கின்ற விதைக்கு சமமானது। वो जो भक्त है जो कृष्ण के जो सखा है वो बोल रहे हैं
பயணிக்கின்றார்களோ அது வறண்ட நிலம் போன்றது. அங்கே தன்னுடைய உயிரை அவர்கள் விதைத்தார்கள் என்றால் அது எந்த ஒரு சமயத்திலும் அது சிறப்பாகவோ நிம்மதியாகவோ ஆனந்தமாகவோ வாழ்வதற்கு இல்லை. இந்த உயிரென்று சாம்பல் ஊற்று நெய், வேற யாராவது சாம்பல் ஊற்று நெய் ஒன்று. சாஸ்திரம் படித்து பகவானுக்கு சேவை செய்யாமல் இருக்கிறது. மந்திர ஜாலத்தினால் மூழ்கிப்பது போன்று. ரெண்டு பேரும் புரியல. எத்தனை பேருக்கு புரியுது? அதுக்கு என்ன அர்த்தம் புரியுது? அதுக்கு என்ன அர்த்தம்? புரிந்தும் புரியாமட்டா யாரும் புரியல. அட்லீஸ்ட் வந்ததுக்கு எப்பவுமே என்ன பண்ணணும், ஒரு விஷயத்தை எடுத்து செல்ல வேண்டும். ஒரு சேவை இல்லாத பொழுது உங்களுக்கு வந்துட்டு பாகவதம் சுத்தி மாதிரி தள்ள அடிக்கும். நீ வந்துட்டு சாம்பலை நெய் விட்ட மாதிரி வாழ்ந்துருக்க, மந்திரஜாலத்தினால் சேர்க்கப்பட்ட பொருளிட்டது கூட வாழ்ந்துருக்க, வர்ண நிலத்தில் விதைக்க போறது வச்ச மாதிரி வாழ்ந்துருக்கிறது. அப்போ வந்துட்டு அம்மி அடிக்கிற மாதிரி அம்மி நகர்த்துற மாதிரி நகர்த்தியே. अगर आपके जीवन में सेवा नहीं है, अगर आप सेवा नहीं करते तो हथौड़ा होगा ना, तो भगवान ने आपको बाद में मारेंगे ये सेवा करो बेटा, नहीं तो तुम्हारा जीवन रेगिस्तान जैसे हो जाएगा, तुम्हारा जीवन राख के जैसे हो जाएगा, मतलब में फंस जाओ. ऐसे हमारे माथे में भगवान की पूरा माथा में याद कराते रहते हैं. ये प्रवचन का तात्पर्य சொல்றீங்கல்ல, ஒன்று வந்து என்ன நம்ம இது படித்தோம், ரெண்டாவது செல்வம், மூணாவது வந்து நம்ம உயிர், மூணை வந்து அர்ப்பணிக்கிற மாதிரி சொல்லுவாங்க. மூணு தானே எக்ஸலில் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம என்னென்ன நாலேஜ் இருக்கோ பக்தி பற்றி அது பகவான் கூட அர்ப்பணிக்காட்டி அது வேஸ்ட்டு. பட் நம்ம என்ன செல்வம் இருக்கோ அந்த செல்வத்தை வந்து கடவுளுக்கு வந்து சேவை செய்யாட்டி அது வேஸ்ட்டு. மூணாவது நம்ம உயிர் இருக்கும், அந்த உயிர் வந்து கடவுளை சேவையில் செய்யாட்டி அது வேஸ்ட்டு. 3 பாயிண்ட் சொல்ல வரேன். माता जी इस्लाम को मिलता है। माता जी आप सबको समझ में आया ना? और पेपर கொடுத்து இதுக்கு அப்புறம் எக்ஸாம் எழுத வேண்டியதுதான். இது மாணவர்கள் என்று சொல்ல